திரு ஆசீர்வாதம் சொல்வது ஃபேக்சுவலா எல்லாமே சரியா தான் இருக்கு. விதிகளின்படி தேர்தல் ஆணையம் எல்லாம் சரியா தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவதை எப்படி? அதுதானே தேர்தல் ஆணையம் விளக்கமா கொடுத்திருக்காங்க. ஆமா, நான் அதுதான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் சொன்னேன். இது எலெக்ஷன் கமிஷனோட பிறகேட்டும். எலெக்ஷன் கமிஷன் டிசிஷன் எடுக்கலாம். ஆனா அந்த எம்பத்தியை தான் நம்ம இங்க குவெஸ்டன் பண்றோம். இதுக்கு முன்னால தேர்தல் ஆணையமோ இல்ல தேர்தல் ஆணையம்ங்கிறது இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் பீப்புள், அவ்வளவுதான். அது நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்து, அவங்களை இயக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்து தான் அது இயங்குது. எப்போதுமே தேர்தல் ஆணையம் அந்த ஒரு எம்பத்தி இருந்திருக்கு. ஒரு டெமோக்ரஸியில யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம், எல்லாருமே போட்டியிடலாம், யார் வேணாலும் வெற்றி பெறலாம். அவங்களுக்கான ஸ்பேஸ கொடுப்பாங்க. தேர்தல் ஆணையத்தின் பணி ஜனநாயக நீரோட்டத்தில் எல்லா கட்சியையும் பங்கு பெற சம வாய்ப்பை உறுதி செய்யும். அவங்களுக்கு அவங்க வரும்போதே அவங்களுக்கு அந்த ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் பில்ட் பண்ண மாட்டாங்க. எப்போதுமே அது ஆரம்ப கட்டத்திலிருந்து கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் எல்லா கட்சிகளும், யார் புதிதாக கட்சி தொடங்குபவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல இனி ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சின்ன ஒதுக்குறலாகட்டும், இல்ல கட்சி பெயர்களாகட்டும், இல்ல அவங்களுக்கு ரெண்டு ஃபேக்ஷன்ஸ் இடையில பிரச்சனைகள் வரும்போதாக இருக்கட்டும், அதை ரொம்ப ஒரு தீர்க்கத்தோட ரொம்ப டெமோக்ராட்டிக்கா எப்போதுமே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இப்ப அது மாதிரியான அந்த எம்பத்தி இங்க மிஸ் ஆகுது. ஒரு எல்லாரையும் ஒரு இடத்துக்கு நோக்கி தள்ளுறது, நீங்க இப்படி இருந்தா நீங்க தவறு செய்பவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடியது. இத யாருக்காக செய்யறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போதுதான் பாரதிய ஜனதா கட்சியை நம்ம குற்றம் சாட்ட வேண்டியிருக்கு. அதையும் பேச வேண்டியிருக்கு. நம்ம பாவலன், திரு ஆசீர்வாதம் சொன்னது விதிகளின் படியெல்லாம் ஒன்னும் தவறு செய்யல தேர்தல் ஆணையம். நீங்க வேணா கோரலாம், அதுக்கான உரிமை இருக்கே தவிர விதி மீறல் அங்க நடக்கலன்னதை எப்படி பாக்குறீங்க திருப்பாவலன்? விதிகளை மீறிதான் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சின்னத்தை கொடுக்காம மறுதளிக்க இருக்கிறது. நாங்க தேர்தல் ஆணையத்துல முறையிடும் போது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு விழுக்காடுக்கு கீழே தான் நீங்க வாக்கு வாங்கியிருக்கீங்க, அதனால இந்த சின்னத்தை ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை காமிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் மறுபடியும் இன்னைக்கு அப்பீல் போயிருக்கோம். ஏன் அப்பீல் போறோம்? எங்க கிட்ட ஒரு விழுக்காட்டுக்கு மேல வாக்கு வங்கி இருக்கிறது. போன 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 1.18 விழுக்காடு வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை மறுபடியும் மீண்டும் தேர்தல் ஆணையத்துல தெரிவிப்பதற்காக 1.18 2021 வாங்கின வாக்கு சதவீதமா? 2019 1.18. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பானை சின்னத்துல போட்டியிட்டு அது வெற்றி பெற்ற அந்த வாக்கின் விழுக்காடு. அதன் பிறகு இப்ப நாங்கள் ஒரு விழுக்காட்டுக்கு கீழே 2019 நாங்க வாக்குகள் வாங்கியிருந்தால் 2021 நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு பானை சின்னம் கிடைச்சிருக்காது. அப்ப மட்டும் எப்படி 6 தொகுதிக்கு பானை சின்னத்தை ஒதுக்குனாங்க? இது ஒரு கேள்வியாகும் இல்லையா? அப்ப முழுக்க தேர்தல் ஆணையம் பொய் சொல்லி ஒரு அவதூறுகளை அதாவது இங்க இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்களுக்கான அவர்களுக்கு ஜனநாயக உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியை நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையம் பொய் சொல்லுதுன்றார். அதாவது விஜயன், நான் உங்களுக்கு படிச்சு காட்டினேன். பாவலன் அவருக்கு சொல்லல. சொல்லுங்க பாவலன், எந்த இடத்தில் பொய் சொல்லுதுன்னு சொல்லுங்க. விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரின் கட்சியை ஒடுக்குவதிலே இவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? நாங்க அழுத்த திருத்தமா எங்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துல எங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. எங்ககிட்ட இருக்க வாக்கு சதவீதம் இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கோம், எங்களுக்கு விழுக்காடு 1 விழுக்காடுக்கு மேல இருக்குது அப்படின்றது எங்க தரப்பு வாதத்தை முறையா எடுத்து வச்சிருக்கோம். அவங்க ரிஜெக்ட் பண்ண பிறகு நாங்க ஏன் அப்பீல் போறோம்? எங்க கிட்ட அந்த குறைபாடு தான் நாங்க அப்பீல் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீண்ட சட்ட போராட்டம், அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான அம்சத்தை இந்த குறுகிய நேரத்துக்குள் பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் பாவலன்.